ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் க்ளூப் தமிழ்னா அவங்க ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 நியூ கேம் பேட்சஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேம் பேட்சஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஒர்க் லைஃப் ஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது, அண்டு இன்னொன்று வந்து க்ளவுட் தட் கேர்னு இருக்குது. இந்த 2 பேட்சஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட் பேட்சில் வந்து நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண தருவாங்க. ஆனால் இந்த க்ளவுட் கேர்ன்றதுல வந்து பாயிண்ட்ஸே மென்ஷன் பண்ணல. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் பார்க்குறோம். ஜஸ்ட் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு போயிட்டு ஜஸ்ட் ஜாயின் திஸ் கேம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து மொத்தமாக டோட்டல் வந்து 8 லேப்ஸ் இருக்குது. இந்த 8 லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் பட் இதில் ஜஸ்ட் 5 டேஸ் மட்டும்தான் இந்த ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த லேப் வந்து 5 டேஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதேமாரி அவைலபிள் ஸ்லாட் வந்து 10K தான் டோட்டலாக கொடுத்தது. ஸோ நீங்கள் இன்னும் 7K தான் இருக்குது. ஸ்லாட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃபில்லிங் ஆகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி அந்த லேப் வந்து கம்ப்ளீட் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாவது இந்த கேம் பேட்ச் பற்றி பார்க்கலாம். அது க்ளவுட் தட் கேர்ஸ். இந்த கேம் பேட்சில் வந்து இது வந்து நார்மலான டேஸ் தான் ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 தான் டோட்டலாக வந்து இந்த மந்த்துக்கான வந்து எப்போ முடியுமோ அதே டேலாம் தான் வந்து அதுவும் முடியுது. ஸோ இதில் வந்து ஜாயின் திஸ் கேம் வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு அமைத்திங்க. இதில் மொத்தமாக வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 12 லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். பட் இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னு அது கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கேம் பேட்சஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு போட்டுருந்தாங்க. அதாவது இந்த கேம் பேட்சஸ் தான் க்ளவுட் தட் கேர்ஸ். இந்த கேம் பேட்சஸ் வந்து எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். டோட்டலாக வந்து 10K ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவைலபிள் ஸ்லாட். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து எத்தனை ஸ்லாட் இருக்குன்னா, இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ஜஸ்ட் 8K வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி அந்த ஸ்லாட்டை வந்து கெட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்துன்னா, ஃபஸ்ட்டு 50 பார்ட்டிசிபேட் வந்து ஒரு ஆர்கேட் பாயிண்ட் வந்து கெட் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 50னா இந்த லீடர் போர்ட்லேருந்து நீங்கள் டாப் 50ல் வந்து ரேங்க் வரணும். இந்த ரேங்க் வந்து எப்படி வரும்னா, அந்த லேப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற டைமிங் அண்டு ஸ்டெப்ஸ் வந்து எந்த வேலை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதான் வந்து இதெல்லாம் வச்சு தான் அந்த பாயிண்ட்ஸ் அந்த டாப் 50ல் வந்து நீங்கள் வந்து போகிறது வந்து சான்ஸ் வரும். ஸோ இதில் வந்து அந்த லீடர் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ அது வந்து லீடர் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டாப் 50க்குள்ளே வர பாருங்கள். இன்கேஸ் அந்த டாப் 50க்குள்ளே வந்து வர முடியலனா எவ்ரி மந்த்துக்கும் இந்தமாரி வந்து ஒரு கேம் பேட்சஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னும் டோட்டலாக வந்து 7 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து ஆட் ஆகின போனஸ் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த சீசனில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த போனஸ் வந்து ரெடீம் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாச்சும் கொரிஸ் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 2 கேம் பேட்சஸ்க்கான லேப்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, பை.